உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பல அற்புதமான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகுது. துலாம்னா என்னங்க, வாழ்க்கையில் எது நியாயமோ அதற்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ராசி. நான் நியாயம் எப்படி நடப்பேங்க, தப்பு பண்ண மாட்டேங்க, அதுதான் துலா ராசியுடைய கணக்கு. இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? சுக்கிரன் 12ல் இருக்காரு ஆரம்பத்தில். இந்த மாதம் பல நன்மைகள் நடக்க போதுங்க. ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு முதல்ல சொல்கிறேன். சுக்கிரன் 12ல் உட்கார்ந்துருக்காரு, ஒரு முக்கியமான காரியத்தில் இருக்கீங்க. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு தளர்ச்சி, ஒரு பயம் சிலருக்கு இருக்கு. சில பேர் ஒளிந்து வாழ்வாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னும் சிலருக்கு பேக் ஆஃபீஸில் வேலை. என்னங்க வாழ்க்கையில் எதையோ இழந்த மாதிரி, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு நெருக்கடி, என்னால் சாதிக்க முடியுமாங்கிற பயம் இருக்கு. பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் என்னங்கிறீங்க? நம்ம ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 12ல் போய் நீச்சமாக உட்காந்துருக்காருங்க. அதனால தான் பிரச்சனை. ஆனால் சுக்கிரன் என்ன பண்ண போகிறாரு தெரியுமா? செப்டம்பர் 1 அன்னைக்கு ராசியில் உட்கார போகிறாரு. வெற்றி கொடி கட்டு விண்ணின் வரை முட்டுன்னு சொல்ல போகிறீங்க நீங்கள். அப்படி பாருங்கள், வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு சாதிக்க போகிறீங்க. ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பயம் அப்படியே நீங்கும். செப்டம்பர் 1 தைரியமாகிடுவீங்க. இது நாள் வரைக்கும் வாழ்க்கையே ஏதோ நெருக்கடியிலேயே கழிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எப்போ பார்த்தாலும் ப்ரிப்பரேஷன், எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு, ஏதோ ஒரு மன அழுத்தம் அப்படின்றது உங்களுக்கு அப்படி கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்பீங்க. நிறைய வெளியிடத்துக்கு சுற்றி வருவீங்க. உங்கள் கணவரோடு, உங்கள் மனைவியோடு, உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் தாய் தகப்பனோடு, உங்கள் நண்பர்களோடு லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிற அற்புதமான நேரங்க துலா ராசிக்கு. இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? 6க்குடைய குரு பகவான் 10ல் உட்கார்ந்துருக்காரு. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உனக்கு ட்ரை பண்ண போகிறீங்க. ப்ரொஃபஷனல் படிப்பு உனக்கு ட்ரை பண்ண போகிறீங்க. நல்ல ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண போகிறீங்க. இப்படி எந்த முகாந்திரம் உங்களிடம் இருந்தாலும் அதில் வெற்றி பெற போகிறீங்க. நிறைய தடை இருக்குது உங்களுக்கு. ஆனால் தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கலப்பான்னு இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஜெயிச்சுக்கிட்டு வர போகிறீங்க. 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு 10ல் உட்காந்துக்கிட்டு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. காம்படிஷன் எது இருந்தாலும் ஜெயிப்பீங்க. அது வேலைக்கான காம்படிஷனோ, தொழிலுக்கான காம்படிஷனோ, படிப்புக்கான போட்டி தேர்வோ, எது இருந்தாலும் இறைவன் வெற்றியை தருவார். சுக்கிரனுடைய அனுகூலம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுலேயும் செப்டம்பர் 3 அன்னைக்கு 12ஆம் இடத்துல புதன் பகவான் உச்சமாகிறாரு. பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய அளவுக்கு ஃபாரின் டூர் போகிறது, வெளியூர்கள் சுற்றி வருவது, ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது எல்லாம் நடக்கும். இந்த செவ்வாய் பகவான் பாருங்க பாக்கியத்தில் இருக்காரு. திருமணத்துக்கு வரன் தேடக்கூடிய பெண்கள் பலருக்கு திருமணத்துக்கு வரன் அமையும், நல்ல வரனாக அமையும். அப்படிப்பட்ட யோகம் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நல்லா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. படிப்புக்காக ஃபாரின் போகிறீங்கன்னு எல்லா வகையிலும் நல்ல நல்ல செய்திகள் வருது. அதுவும் குடும்ப கௌரவம் நல்ல அளவுக்கு முன்னேறும். வியாதிகளை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க துளாராசிக்காரங்க. உடம்பை வருத்துதே அப்படின்னு மிகப்பெரிய கஷ்டங்களை தாண்டி நீங்கள் வந்து கொண்டிருப்பீர்கள். இப்போது முழுமையாக உங்களை பிடித்த வியாதிகள் விலகப் போகிறது, நன்மைகள் பெருகப் போகிறது. எனது அருமை நேயர்களே, இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராக்காயி அம்மன். ராக்காயி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வல்லமையை தரும்.
இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார். கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியிலே வக்கர சனி பகவான், அதுபோக சந்திரனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாகணும். இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கும் சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணனுடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கண்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை, இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி கிரகங்கள் நிலை என்ன எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்க்ரோல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.